இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிடிஎஃப் வாசன பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு எனக்கு பெர்சனலா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாவம் அந்த புள்ளையே வந்துட்டு வயித்து பொழப்புக்காக ஏதோ யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கு. நீங்க போய் ஏன் அந்த புள்ளையெல்லாம் அப்படி பேசுறீங்க? அவன் அவன் என்னென்னமோ தப்பு பண்றான். அதெல்லாம் யாருமே கேட்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோட மோட்டோ வந்து வாசன பத்தி பேசுறதோ, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது குறை சொல்றதோ அந்த மாரிலாம் கிடையாது. என்ன அப்படின்னா, அவர பார்த்து சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கல்ல. பீப்பிள் ஆர் ஆப்வியஸ்லி கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை இன்ஃப்ளூயன்சர். ஸோ அந்த விஷயத்த எதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுமோ அதுக்கெல்லாம் ஆகுங்களடா தம்பி அப்படின்றதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்னோம். பட் ஸ்டில் சம்வாட் அவங்க வந்து அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். பாத்தியக்கா நல்லா இருந்துச்சு. படிக்கும்போது நல்லா பக்கம் பக்கமா அனுப்பியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு எதுக்காக நம்ம வந்து இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா ஒரு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து நல்ல மூவி கொடுக்க மாட்டேன். நல்ல ஸ்டோரி வந்து தேர்ந்தெடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் என் படம் நல்லா ஓடணும். அப்படி நல்லா ஓடல அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து யூடியூபர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் கொந்தளிச்சிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நடிகர் சங்கத்துடைய 69th பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டையில நடந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைய நடிகர்கள் பேசினாங்க. நிறைய நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது ரோபோ சங்கர் அவர் இறந்ததுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு அப்புறம் யூடியூபர்ஸ் வந்து வச்சு தாளிக்க ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, இங்க வந்து சின்ன நடிகர்கள், பெரிய நடிகர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. நம்ம எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்மள வந்து பிரிக்க பார்க்கறது வந்து இந்த யூடியூபர்ஸ் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இது அப்படி என்ன அவங்கள பிரிக்க பார்க்குறீங்க யூடியூபர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் பிரிக்க பார்க்கக்கூடாது. அண்ட் தென் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும். நடிகர்கள வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் நடிகர் சங்கம். நடிகர்கள வந்து காப்பாத்துறதுக்காக தான் நடிகர் சங்கம். அதனால வந்து நீங்க காப்பாத்தணும், நடிகர்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ, சின்ன சின்ன விஷயத்தலாம் கூட யூடியூபர்ஸ் வந்து பெருசு பண்ணி ஊதுறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ, நடிகர் சங்கத்துலருந்து யூடியூபர்ஸ் ஒரு 10, 15 யூடியூபர்ஸ புடிச்சு ஆப்பு வச்சா தான் சரியாகும் அப்படின்ற மாரி பேசியிருந்தாரு. எஸ், அவருக்கு எதுக்கு இவ்வளவு வன்மம் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்ன எங்க யூடியூபர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, வேற என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, தயாரிப்பாளர்கள் வந்துட்டு யூடியூபர்ஸ புடிச்சு இந்த மாரிலாம் பேசு, நடிகர்கள பத்தி இந்த மாரிலாம் பேசு, அந்த மாரிலாம் பேசுன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாரிலாம் பேசுறதுனால தான் வந்துட்டு படம் ஓட மாட்டுது அப்படின்ற மாரிலாமும் பேசியிருந்தாரு. எஸ், டு பி ஃபிராங்க் என்ன அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அருந்ததி மூவின்னு வச்சுப்போமே. அருந்ததி மூவி எனக்கு பார்க்கணும். அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னா, அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, "ஏய் நல்லா இருந்துச்சுடா படம். இதுதான் சீனு. இப்படிலாம் ஆச்சு. அனுஷ்கா நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டர் இருக்கு உள்ள. இந்த காஸ்டிங் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்த நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்ல போய் அடம்பிடிப்போம். எனக்கு வந்து இந்த படம் பார்த்தே ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு அடம்பிடிப்போம். அந்த டைம்ல இருந்தே ரிவ்யூன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு விஷயம் வந்து சொல்றதாகட்டும், கேட்கறதாகட்டும் அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஆனா டு பி ஃபிராங்க் இப்போ அது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, எடுத்தேன் கவுத்தேன்னு போய் பார்த்துற மாட்டேன். ஆக்சுவலா பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் என் டைம இன்வெஸ்ட் பண்ணணும். என் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ பெரிய ஆக்டர், எனக்கு புடிச்ச ஆக்டர், எனக்கு ஒரு பெரிய ஆக்டர பிடிக்கும். அவருடைய படம் ஒரு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நான் பார்ப்பேன். ஸ்டில் இப்போலாம் கூட அதெல்லாம் தோண மாட்டுது. பெரிய ஆக்டரா இருந்தா என்ன? சின்ன ஆக்டரா இருந்தா எனக்கே 1008 வேலை இருக்கு. இதுல போய் நான் என்னோட 2 மணி நேரம், 3 மணி நேரத்த வந்து செலவு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அது வொர்த்தா இருக்கணும்ல. இல்லாம வொர்த்தே இல்லாத ஒரு விஷயத்த நான் எப்படி செலவு பண்ணி பார்க்க முடியும்? அப்படின்னு வந்து மக்கள் கொஞ்சம் தெளிவா ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போதான் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நேரா யூடியூப் வராங்க. யூடியூப் வந்துட்டு, ஓகே இந்த மூவி வந்து நல்லா இருக்கா? யாரெல்லாம் காஸ்ட் பண்ணியிருக்கா? யார் வந்து எப்படி நடிச்சிருக்கா? யாரு டைரக்டரு? என்ன சாங்ஸு? ஃபர்ஸ்ட்டெல்லாம் மூவி வந்துச்சு அப்படின்னா, அந்த சாங்ஸ் முன்னாடி நல்லா பரவலா இதாயிடும். நான்லாம் ஸ்கூல் போகும்போது திரும்ப 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 அந்த பாட்ட பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்காகவே அந்த படத்த பார்ப்போம். நான்லாம் ஒரு பாட்டுக்காக 2 மணி நேரம் படத்த பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பாட்டுக்காகவே படத்த நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போலாம் ஒரு மூவி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸா ரொம்ப திங்க் பண்றோம். ரொம்ப யோசிக்கிறோம். அது வொர்த்தான்னு யோசிக்கிறோம். அத பார்க்கலாமா? டைம் செலவு பண்ணலாமா? டைம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூதானமா தான் நம்ம மக்கள்லாம் இருக்கோம். அந்த சூதானம் தான் இப்போலாம் யாருக்கும் பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, சினிமாவ அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. சினிமாவ அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற வார்த்தை சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அவங்கவங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பிரியரிடைஸ் பண்றாங்க. ஸோ அத நோக்கி அவங்க ஓடிட்டு இருக்காங்கன்னும்போது, இத வந்து அவங்க மேஜரா கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க வேணும்ன்ற நேரத்துல அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆ சினி இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு விஷயம் குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் தான் வந்துட்டு அத கொலப்புறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. டு பி ஃபிராங்க் இப்ப வரைக்கும் இந்த நாய் சேகர் மூவி பார்க்கல. ஏன் அப்படின்னா,
இதுக்கெல்லாம் யூடியூபர்ஸ் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, என்னால என் டைம் அதில இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா பரவால்ல, இன்வெஸ்ட் பண்ணலாம். மத்தபடி நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ! நேரம் போச்சே, காலம் போச்சே அப்படின்ற மாரிலாம் உட்காந்துருக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில பல நேரத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வேஸ்ட் ஆகி உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தவிர்க்கணுன்றதுக்காக ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கிறோம். அண்ட் பீப்பிள் ஆர் நவடேஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட விஷயத்துல அவங்க கரெக்ட்டா இருக்காங்க. எத பண்ணணும், எத பண்ணக்கூடாது, எத பிரியரைடைஸ் பண்ணணும், எத பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. இப்பயுமே சினிமா மோகம் ஒருத்தவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இருக்கு. யாருக்கு இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டர் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த ஆக்டரோட மூவி அப்படின்னா, என்ன ஸ்டோரி, என்ன ஸ்க்ரீன் பிளே, என்ன இது எதுவுமே பார்க்காம நான் போய் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த ஆக்டர் பிடிக்கும். அதனால நான் போய் பார்ப்பேன். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, பைத்தியக்காரத்தனமா இருந்தாங்க. அந்த ஆக்டருக்காக அந்த படத்த நான் பார்த்தே ஆவணும்டா, பார்த்தே ஆவேன் நானு அப்படின்ற மாரி இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லன்னு தான் சொல்லணும். அது இல்லன்றது வந்து இவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது எப்படி இந்த சினிமாவோட இது இல்லாம போலாம் அப்படின்ற மாரி. இதெல்லாம் கரெக்ட் இல்லையே! இதெல்லாம் சரிப்பட்டு வரக்கூடாதே! இப்படிலாம் இருக்கக்கூடாதே! மக்கள் சினிமாக்காக அடிச்சுக்கணுமே, உடைச்சுக்கணுமே, மண்டை உடையணுமே, அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற மாரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் தென் நெறைய விஷயங்கள் அவர் பேசினதிலே அப்படிதான் இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் சொல்லி தான் வந்துட்டு ரிவ்யூவர்ஸ்லாம் இப்படி பண்றாங்க. ஸோ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் நாசர் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி பேசினப்போ, நாசர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கலாம் இதுக்கு முன்னாடி பேசணும்னு நெனச்சிருந்தோம் இத பத்தி. ஸோ பேசல. இவருமே பேசியிருக்காரு. ஒரு பர்ட்டிகுலர் மூவிய ரிவ்யூ பண்றதுன்றது வேற. நீங்க மூவிய விட்டுட்டு அதுல காஸ்ட்ல நடிச்சிருப்பார்ல ஒரு பெர்சன். அவர வந்துட்டு நீங்க பேசுறதுன்ற வேற அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. டூ பி ஃபிராங்க் ஒரு மூவி ரிவ்யூவர் இருக்காரு அப்படின்னா, மூவி ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மூவில என்ன காஸ்ட் இருக்கு? யார் காஸ்ட் பண்ணியிருக்கா? யார் டைரக்டிங் குடுத்துருக்கா? யார் வந்துட்டு சாங்ஸ் இது பண்ணியிருக்கா? அது வந்து பார்க்கலாமா? பார்க்க முடியாத ஒரு படமா? என்ன ஜானர்ல அந்த மூவி கொண்டு போயிட்டு இருக்கு? அந்த மொத்த ஸ்டோரியும் அவங்க சொல்லிட போறது கிடையாது. அந்த நெகட்டிவான ரோல் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆமாங்க நெகட்டிவான ரோல் தான் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். நீங்க நெகட்டிவான ரோல் பண்ணியிருக்கீங்கன்ற, இல்லங்க ரொம்ப தலைவர் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படியா சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. நீங்க என்ன ரோல் பண்ணியிருக்கீங்களோ அத தான் சொல்ல முடியும். அண்ட் தென் நீங்க என்ன குடுத்துருக்கீங்களோ கண்டிப்பா அத தான் சொல்ல முடியும். நெறைய மூவி ரிவ்யூஸ் ரொம்பவே உண்மையா, ஜென்யூனா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி சில பேர் வந்துட்டு சைட்ல பைசா வாங்கிட்டு பண்ணலாம். ஆனா நெறைய பேர் அப்படி பண்றது கிடையாது. ஜென்யூனா ஒரு மூவி பார்த்துட்டு வந்து அவங்களோட இன்னர் தாட் என்ன சொல்லுதோ, அதுதான் வந்துட்டு மக்களுக்கு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. வடிவேலு அவர்கள் சொல்லும்பொழுது, "அந்த அளவுக்கு நம்ம பைபிளிங்க பண்ணுதா? இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. தப்பு தான், தப்பு தான்." அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் வேற காலை, மதியானம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு மூவி பார்க்குறாரு, கடகடன்னு வந்து ரிவ்யூ குடுக்குறாரு. மதியானம் ஒரு மூவி பார்க்குறாரு, கடகடன்னு ரிவ்யூ குடுக்குறாரு. பார்த்து இருந்துக்கோங்க ப்ரோ. எதுவும் சரிப்பட்டு சரிப்பட்டு வரல. ஸோ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. வடிவேலு அவர்கள் சொல்லும்பொழுது, "இந்த மாரிலாம் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களா?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேற ரொம்ப காலையில ஒரு மூவி பார்க்குறாரு, ரிவ்யூ குடுக்குறாரு. மதியானம் ஒரு மூவி பார்க்குறாரு, ரிவ்யூ குடுக்குறாரு. இந்த மாரி மூவி ரிவ்யூலயே தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க நபர் ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க ப்ரோ. ஏதோ ஆப்பு வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் டூ பி ஃபிராங்க் இது வந்துட்டு மூவி ரிவ்யூவர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான வகையிலயோ, அவங்க வந்து தப்பான எந்த ஒரு அலிகேஷன்ஸும் அங்க வைக்கிறதில்ல. மூவில என்ன நடக்குதோ அததான் அவங்க குடுத்துட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம தப்பு சொல்ல முடியாது. மக்கள்லாம் சூதானமா ஆயிட்டா சில பேருக்குலாம் ரொம்ப பதட்டமா இருக்குன்றதே வந்து எனக்கு ஆஃப்டர் அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இதே மாரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் திஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாடா பாய்.